ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டான ஒரு ஹேர் டே ஆயில் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. இந்த ஒரு ஆயில் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா செம்ம ரிசல்ட் கொடுக்கும். குளிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் ரெடி பண்ணுனா போதுங்க. தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தலைக்கு ஹெர்பல் ஷாம்பு அல்லது ஹெர்பல் சீயக்காத்தூள் அந்த மாதிரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப உங்கள் வெள்ளை முடியெல்லாம் முற்றிலும் வந்து கருப்பாகிறதுக்கு 100% வந்து கேரண்டிங்க. அந்தளவுக்கு செம்ம எஃபெக்டான ஒரு ஹேர் ஆயில் தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆயில் 1 ஸ்பூன் இருந்தால் போதும், மொத்த முடியும் நல்லா கருப்பாகும். அவ்வளோ சூப்பரான ஒரு ஹேர் டே ஆயில் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக 2 பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ஆயிலில் நம்ம என்ன சேர்த்துருக்கோம், எப்படியெல்லாம் இது வந்து நம்ம கலந்துருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியானது. சின்ன பிள்ளைங்க இப்போ தான் நரைமுடி வருது அப்படின்னா உடனே 1 டீஸ்பூன் ஆயில் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி விட்டு பாருங்கள், இளநரையெல்லாம் காணாமல் போயிருங்க. இப்போ இவ்வளோ ஒரு சீக்ரெட்டான ஒரு ஆயிலை நல்லா சூடாக இருக்குது. இப்போ பாருங்கள், காய்ச்சி ரெடி இங்கே பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்ட்டு. சுட உங்களுக்கு ஆயில் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க. கண்டிப்பாக ஸ்பூன் போட்டுட்டிங்கன்னா தான் எண்ணெய் வந்து 6 மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது முடியில் வந்து நீங்கள் போட்ட செகண்டில் வெள்ளை முடியும் அப்படியே வந்து கிரே கேர் மாதிரி மாறும். அதுக்கப்புறம் அப்படியே டோட்டலாக கருப்பாகும். கண்டிப்பாக இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா நரைமுடிய ஒரே வாரத்தில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான இன்ஸ்டன்ட் டை தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுகு தான் எடுத்திருக்கோம். கடுகோட ஒரு முக்கியமான ஒரு பொருளை நம்ம சேர்க்க போகிறோங்க. இந்த கடுகோட இந்த உளுத்தம் பருப்பு வந்து கலந்துருக்கு பாருங்கள். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் நீங்கள் சேர்த்துக்கலாம். தனியாக கடுகு இருந்தாலும் நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் கடுகு எடுத்திருக்கேன். இந்த கடுகோட ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்த்து இன்றைக்கி ஒரு சூப்பராக இன்ஸ்டன்டான ஒரு டை தான். இதை வந்து தொடர்ந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இளநரையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு சூப்பராக ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி ஆயுசுக்கும் உங்களுக்கு வந்து நரைமுடியே வராது. இப்போ இதை எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு கடாய் வந்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இரும்பு சட்டி இருந்தால் இரும்பு கூட எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு கடுகு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். கடுகு வந்து உங்களுக்கு நல்லா வெடிக்கிற பதம் வரும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், தட்டு வந்து மேலே இப்படி வந்து போட்டுருங்க. ஏன்னா செதறி ஃபுல்லாகவே வந்து வெளியே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து லைட்டாக வெடிக்க போகிறப்ப இன்னொரு முக்கியமான ஒரு பொருளையும் நம்ம சேர்த்து போகிறோம். அது சேர்க்குறப்ப இந்த மாதிரி தட்டு வந்து இந்த மாதிரி மூடிடுங்க. சரிங்களா? இப்போ வெடித்தாலும் வெளியே வந்து வராது, இல்லைன்னா பூரா செதறக்கு ஆரம்பிச்சிடும். சிம்மில் வச்சு பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா பட்டுன்னு வெடிக்குது பாருங்கள். இந்த மாதிரி தட்டு மூடிட்டிங்கன்னா எல்லாமே வந்து உள்ளேயே வந்து நின்றோம். அதுக்கப்புறம் இன்னொரு பொருளையும் நம்ம சேர்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா இப்போ மூடி போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், எடுக்கிற பாருங்கள் எப்படி வெடிக்குதுன்னு பாருங்கள், அப்படி தெரிக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி வந்து நீங்கள் மூடிட்டிங்க அப்படின்னா வெளியில் வந்து செதறாமல் நல்லா உங்களுக்கு வந்து சூப்பராக வறுபட்டுரும். இப்போ இது கூட நல்லா வெடிக்க ஆரம்பிக்கிறப்போ இந்த மாதிரி வந்து கப்புன்னு மூடிடுங்க. ஒரு 2 நிமிஷம் அல்லது ஒரு 3 நிமிஷம் விட்டிங்கன்னா ஃபுல்லாகவே ரெடி ஆயிரும். இதில் அடுத்ததாக நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு தான். கிராம்பு நல்லா ஒரு 50 கிராமுக்கு ஒரு 15-20 வரைக்கும் இந்த கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வந்து வறுபடுறப்ப நல்லா உப்பி வரும். கிராம்பு வந்து நல்லாவே உங்களுக்கு வெள்ளை முடிய வேர்க்காலிலிருந்து மாற்றுறது மட்டும் இல்லாமல் பொடுகு, அரிப்பு, ரத்தம் வந்து தலையில் வந்து ரத்தோட்டம் கம்மியாக இருந்தாலே முடி வந்து வளர்ச்சி அடையாது. முடி வந்து வெள்ளை முடியவும் வரும். அதனால் கிராம்பை வந்து சேர்க்குறப்ப ரத்த சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும். ரொம்ப சூப்பராக ரெடி ஆகும். இப்போ இதையும் வந்து இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. ஏன்னா நல்லா வெடிக்குது பாருங்கள். மூடி வச்சுருங்க. இங்கே பார்த்திங்கன்னா நல்லா வந்து வறுபட்டுருச்சு, ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக மூடி வச்சிங்கன்னா செதறாமல் கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும். போட்ட கிராம்பு வந்து நல்லா கருகிருச்சு பாருங்கள். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுங்கள். இல்லைனா
கண்ணில் முகத்தில் எல்லாம் தெறிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் அக்கா இது வந்து நம்ம பண்ணுறப்ப ரொம்ப ரிஸ்க்காக இருக்குன்னு நிறையா பேர் கமெண்ட்டில் சொல்லிகிட்டே இருக்கீங்க. ஆனால் இதோட பலன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும். இப்போ நான் சொல்கிற மாதிரி இது நீங்கள் தடவுனீங்கன்னாவே போதும், 1 வீக்லேயே டோட்டல் முடி உங்களுக்கு வந்து நல்லா கருப்பாயிரும். லைவ் ரிசல்ட்டாகவே நீங்கள் இதை பயன்படுத்தி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட்டு. அது மட்டும் முடியும் நல்லா வந்து கருன்னு வளரும். இப்போது வெடிக்கிற சவுண்டு நின்றுச்சா, நல்லா வந்து வறுபட்டுருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், அவ்வளோதான். பாருங்கள் சூப்பராக கருன்னு ஆயிடுச்சு. அந்த போட்ட கிராம்பு நல்லா வந்து கருப்பாகி நல்லா உப்புன மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம கீழே இறக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஆற விட்டுறலாம். வெதுன்னு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பவுட்ரு மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது எப்படி தலைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஆற விட்டுட்டு எடுத்துக்கலாங்க. கிராம்பு வருங்க, பாதிக்கு பாதி நீங்கள் சேர்க்கணும். இப்போ 50 கிராம் அளவுக்கு வந்து நீங்கள் கடுகு எடுக்கிறீங்க அப்படின்னா கிராம்பு வந்து ஒரு 20 கிராம்பு வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 1 2 மட்டும் சேர்க்காதீங்க, ஒரு 10 20 கிராம்பு வரைக்கும் நீங்கள் இதில் உள்ள சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஆற விட்டுறலாம். இப்போது நல்லா ஆறிடுச்சுங்க. இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு துளி கூட தண்ணி இருக்கக்கூடாது, ஈரப்பதம் இல்லாமல் இந்த ஜார் எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இந்த ஜாரில் வந்து நம்ம போடணும். இப்போது இதை வந்து நல்லா ஒரு பவுட்ரு மாதிரி ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இதை அடித்து மிக்ஸி ஜாரில் போட்டு 2 சுற்று சுற்றுனிங்கன்னா நல்லா பவுட்ராயிரும். நல்லா கொஞ்சம் வெதுப்பாக சூடு இருக்கையிலே வந்து எடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நல்லா ஒரு சூப்பரான ஒரு பொடி வந்து கிடச்சிருதுங்க. செமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது நீங்கள் சலிக்கணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை. இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் இப்போ நான் சொல்கிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து தலைக்கு தேய்ச்சிட்டு வர்றப்போ 1 வீக்லேயே இளநரையெல்லாம் இருந்துச்சுன்னா டோட்டலாகவே 1 வீக்கில் ரெடி ஆகிடும். நரைமுடி அதிகமாக இருக்குது அப்படின்னா கெமிக்கலெல்லாம் போடாமல் இதை வந்து நீங்கள் தேய்ச்சிட்டு வர்றப்போ நாளடைவில் நல்ல முடி வந்து நிரந்தரமாக கருப்பாகும். இருக்கிற வெள்ளை முடியை வந்து இருக்கிற கருப்பு முடியை வெள்ளை முடி ஆக்காமல் பார்த்துக்கிறதுக்கு இது ரொம்பவுமே நல்லா ஹெல்ப் பண்ணும். பாருங்கள், அந்த கடுகுக்கும் இந்த கிராம்புக்கும் எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு பசை எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். சரி, இப்போ வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு 100 மில்லி தேங்காய் வந்து எடுத்துருக்கேங்க. நீங்கள் வந்து செக்கெண்ணெய் இருந்துச்சுன்னா செக்கெண்ணெய் எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு செக்கெண்ணெய் முடிஞ்சிருச்சு, அதனால் நான் தலைக்கு யூஸ் பண்ணுறேன். நார்மல் தேங்காய் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து ஒரு 100 மில்லி அளவுக்கு தேங்காய் நீங்கள் எடுத்துக்கோங்க. விவிடி கோல்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அது நல்லா தான் இருக்குது. இல்லை ஆட்டின செக்கெண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை 100 மில்லி எடுத்துக்கோங்க. கூடவே செக்கில் ஆட்டின விளக்கெண்ணெய், கேஸ்ட்ரல் ஆயில்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஆயில் தான். இதை வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு உள்ளே சேர்த்துக்கோங்க. 100 மில்லிக்கு 1 டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும். இந்த விளக்கெண்ணெய் சேர்க்கறதுனால பிசுபிசுப்பு வருமாக்கான்னு கேட்காதீங்க, அதெல்லாம் எதுவுமே வராது. ஆயில் வந்து ரொம்ப சூப்பராக முடியை வந்து நல்லா, ஏன்னா இப்போ இருக்கிற வெயில் டைமிங்கு ரொம்பவுமே வந்து ஹீட் அதிகமாக இருக்கும், தலையில் முடி கொட்டுற பிரச்சனை அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி விளக்கெண்ணெய் உள்ளே சேர்த்து நீங்கள் செய்கிறப்ப முடி வந்து உங்களுக்கு கொட்டுறது பிரச்சனை கண்டிப்பாக ரெடி ஆயிரும். அதே மாதிரி முடியும் நல்லா கருன்னு வளரும். இப்போது இதை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ரொம்பவுமே முழுக்க சிம்மில் வச்சு தான் நம்ம இதை ரெடி பண்ணணும். இப்போ தேங்காயும் விளக்கெண்ணையும் ஒன்றா கலந்து வச்சாச்சு. லைட்டாக சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கோம் இல்லையா, இந்த பொடியை வந்து நம்ம இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இது இந்த மாதிரி நீங்கள் சேர்க்குறப்ப எண்ணெயில் வந்து நல்லா கலந்துரும். உங்களுக்கு வந்து அந்த திப்பான பிரச்சனைகள் வந்து வராது. நிறையா பேர் இதை வந்து டையாக யூஸ் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது அப்படின்னு சொல்லுவீங்க. அதனால் வந்து இந்த ஐடியா வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், சரிங்களா. இப்போ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் ரெடி பண்ணி ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. செம்ம ரிசல்ட் கொடுக்கும். நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நார்மல் சீக்காத்தூள் போட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம். செம்மையாக இருக்கும், நல்லா ரிசல்ட் கிடைக்கும். இப்போது எண்ணெயோட நல்லா சேர்த்து கலந்து விடுங்க.
இப்போது ஆயில் வந்து அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இது நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி கொதிச்சதுனா தான் எண்ணெய் வந்து தனியாக உங்களுக்கு பிரிஞ்சு வரும். அப்படியே வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கெட்டியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி காய்ச்சிட்டிங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து குளிர்ச்சியாக வந்து சேர்க்குறப்ப சில பேர்த்துக்கு ஒத்துக்காது. அதனால் தலைவலி பிரச்சனை வரும்னு சொல்லுவீங்க. அதனால தான் நம்ம எண்ணெயை வந்து காய்ச்சுறோம். இது காய்ச்சி நீங்கள் ஃபில்ட்ரு கூட திரும்பவும் பண்ணிக்கலாம். திப்பு திப்பாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து வடிகட்டி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது நீங்கள் பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த பொடியான பாட்டது வந்து கீழே அப்படியே தங்கிக்கும். ஆயில் தெளிஞ்சு நல்லா உங்களுக்கு மேலே வரும். அதனால் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணாமே வந்து பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. ஒரு 2 நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பவுட்ரு எல்லாமே நல்லா உங்களுக்கு செட் ஆகி கீழே இறங்கிடும். ஆயில் நல்லா திக்காக உங்களுக்கு மேலே வந்து ஃபில்ட்ரு ஆகி வந்துடும். அப்படியே நீங்கள் வந்து தலைக்கு தடவலாம். திரும்பவும் இதில் நீங்கள் ஒரு 100 மில்லி ஆயிலே எக்ஸ்ட்ரா கூட கலந்து கூட வச்சுக்கலாம். 100 மில்லி காய்ச்சுறீங்க அப்படின்னா இது கூட நீங்கள் இன்னொரு 100 மில்லியை காய்ச்சாமல் உள்ளே ஊற்றி கலந்து கூட வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு நாள் விட்டு தலைக்கு வந்து அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணிட்டு வரப்போ கண்டிப்பாக குளிக்க போகும்போது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இது நல்லா அது முடியில் பிடிக்கும். மசாஜ் கொடுத்து 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நார்மல் நிறைய பேர் ஷாம்பு போடலாமான்னு கேட்குறீங்க. ஷாம்பு வந்து கெமிக்கல், முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்க்கிறது நல்லது. ஹெர்பல் ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் சீயக்காய் தூள் அந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். முடி வந்து நல்லா உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்ச என்ன ஆகுதுன்னா அந்த எண்ணெயோட திக்னஸ் வந்து குறையுது. பார்த்திங்களா, அந்த பொடி வந்து நல்லா கொதித்து எண்ணெயோட நல்லா கலந்துரும். இது வந்து நல்லா உங்களுக்கு ஒரு அந்த பிசுபிசுப்பு இல்லாமல் விளக்கெண்ணெய் வேறு சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த தலைவலி பிரச்சனை வராமல் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த ஐடியா வந்து பண்ணியிருக்கோம். இப்போ நல்லாவே ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆயில் வந்து கொதிக்க வச்சிங்கன்னா போதும். இது டபுள் பாயிலிங்கில் கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கிறோன்னா டபுள் பாயிலிங் பண்ணுறப்போ உங்களுக்கு தலைவலி பிரச்சனை கண்டிப்பாக வரும். விளக்கெண்ணெய் சில பேர்த்துக்கு சேராது. பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கணும். இந்த லெவல் வந்து கொதிக்குது அப்படின்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இதே ஓகே தான். ஏன்னா நம்ம பொருள் எல்லாமே வறுத்து தான் போட்டிருக்கோம். அதனால் ரொம்ப நேரம் வந்து காய்ச்சணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. கீழே இறக்கிக்கலாம். எவ்வளோ சூப்பராக கலர் வந்து செம்மையாக இருக்குது பாருங்கள். நீங்கள் இதில் வந்து இது கடுகு கிராம்பு சேர்த்துருக்கீங்க அப்படிங்கிற ஃபீல் வந்து தெரியவே தெரியாது. நல்ல ஒரு வாசனையாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஆயிலு. நீங்கள் கடுகெண்ணெய் வந்து வெளியில் வாங்கி தேய்க்க சொன்னால் அது தேய்க்க மாட்டீங்க. ஏன்னா அது ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆனால் நீங்களாக இந்த எண்ணெயை தயாரித்து தேய்க்கிறப்ப நல்ல ஒரு வாசனை கிடைக்கும். ரொம்ப சூப்பரான ரிசல்ட்டும் கொடுக்கும். இங்கே பாருங்கள், இதை வந்து நீங்கள் இப்படியே விட்டுட்டிங்கன்னா அந்த எண்ணெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் இந்த பவுட்ரெல்லாம் கீழே வந்து போயிடும். நல்லா ஆற வச்சுட்டு ஒரு பாட்டிலில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ இது தலைக்கு வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். கலர் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. செம்மையாக இருக்குல்ல? இப்போ தலைக்கு எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த ஆயிலை போடுறப்பவே தலையில் ஒரு துளி கூட ஆயில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நல்லா குளிச்சுட்டு சிக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நரைமுடி இருந்துச்சு அப்படின்னா பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துகிட்டு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லை கையில் நீங்கள் பாருங்கள், இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊற்றிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ கருமையாக இருக்குது அப்படின்ட்டு. நல்ல இந்த எண்ணெய் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ண நல்லா கெட்டியாகும். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்படி மசாஜ் கொடுக்கணும். ஒரு 5 நிமிஷமாவது மசாஜ் கொடுக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி முடியை எடுத்துக்கோங்க. விரல்களால் இப்படி தொட்டுக்கோங்க. தொட்டுட்டு இங்கே பாருங்கள், சிக்கு இல்லாமல் எடுத்திங்கன்னா தான் இந்த ஆயில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஸ்கின்னில் போய் ஜாயிண்ட் ஆகும். நல்லா வந்து குளித்ததுக்கப்புறம் நல்லா கலரிங் வந்து மாறி வரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் மசாஜ் கொடுத்தீங்கன்னா போதும். உடனே பண்ணணும்னு இல்லை. இந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு இப்போ பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி இப்படி வந்து ஒரு 5 நிமிஷம் ஸ்கின்னில் படுற மாதிரி இப்படி போட்டு தேய்ச்சிங்கன்னா தான் அந்த ஸ்கின்னில் ஓப்பன் ஆகி நல்லா வந்து உங்கள் முடியை நல்லா கருன்னு இந்த மாதிரி நல்லா புசு புசுன்னு ரொம்ப சூப்பராக வருங்க. பாருங்கள்,
முடியும் நல்லா வந்து முடியே வளர மாட்டேங்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு முடியும் நல்லா வந்து வளரும். கண்டிப்பாக இந்த ஆயிலை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி முடி வரைக்கும் நல்லா ஆயிலை வந்து அப்ளை பண்ணிவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு குளிங்க. எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆயிலை கண்டிப்பாக ரெடி பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம். பாய்.